கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் தொடர்ந்து செய்திக்கு நேராய் கடந்து போகலாம். நாம் இன்றைக்கு கண்களினாலே பார்க்கிற எல்லாவற்றையும், கண்களினாலே பார்க்க முடியாதவைகளை கூட நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தான் சிருஷ்டித்திருக்கிறார். ஆமென். அதை நம்புறீங்களா? நீங்க பார்க்குற எல்லாத்தையும் யார் உண்டாக்குனது? கர்த்தர் தான் உண்டாக்கி இருக்கிறார். அதற்கு ஆதாரமாக ஒரு சில வசனங்களை வாசித்து நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். அதற்கு பிறகுதான் செய்தி உங்களுக்கு. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம், விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? நாம் பார்க்கிற எதுவுமே தானாக தோன்றவில்லை, தானா தோன்றிடல. அப்படி தானா எல்லாம் வந்துடுது. மலையெல்லாம் தானா வந்துருச்சு, கடல்லாம் தானா வந்துருச்சு, சூரியன் தானா வந்துருச்சு. இல்ல, தானாக எதுவும் வரவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இதை ஒருவர் உண்டாக்கி இருக்கிறார், சிருஷ்டித்திருக்கிறார். அதனாலதான் இந்த வார்த்தை மிக தெளிவாக சொல்லுகிறது, இந்த உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இனி உங்கள்கிட்ட யாரு கேட்டாலும் இது கர்த்தர் தான் உண்டாக்கினார்னு சொல்லுங்க. உண்மையான தெய்வம் கர்த்தர் தான் இதை உண்டாக்கினார் என்பதை நீங்கள் தைரியமா சொல்லுங்க. ஏன் இதை சொல்லுகிறேன்னு சொன்னால், யோவான் 1ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம் சொல்லுகிறது. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. இந்த உண்டாக்கப்பட்டதெல்லாம் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. மிக தெளிவாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. இந்த உண்டானதெல்லாம் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை என்பது மிக தெளிவாக நமக்கு தெரிகிறது. அப்படின்னா அவர் எப்படிப்பட்டவரா இருப்பார் பாருங்க. எல்லாத்தையும் உண்டாக்கி இருக்காருன்னா எப்படிப்பட்டவர்னு பாருங்க. ஒரு வீட்டை உண்டாக்குறவனே எவ்வளவு பெருமையா இருப்பான். இது நான் கட்டின வீடு தான் சொல்லுவானா இல்லையா? இது நான் கட்டின கம்பெனிடா, ஏன் சொந்த காசுல கட்டின சொல்லுவாங்களா இல்லையா? அவனே அவ்வளவு பெருமை பேசுறான். ஆனா நம்மை உண்டாக்கின தேவன், இந்த சகலத்தையும் உண்டாக்கின தேவன், அவர் எப்படிப்பட்டவரா இருப்பார் பாருங்க. வானங்களை உண்டாக்கணும்னா சும்மாவா? கடலை எல்லாம் உண்டாக்கணும்னா சும்மாவா? மலைகளை, பர்வதங்களை, மேடுகளை, இனிமா என்னென்ன கணக்கில் அடங்காத அதிசயங்களை இந்த பூமியில நம்ம பார்க்கலாம். வானங்களை நீங்க பார்க்கலாம். எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் கர்த்தர். இன்னொரு வசனத்தை நீங்க வாசிங்க. சங்கீதம் 115ல 16ஆம் வசனம் சொல்லுகிறது, வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். அப்ப வானம் யாருக்கு? பூமி யாருக்கு? வானங்கள் கர்த்தருடையவைகள், அப்ப மேல இருக்கிறதெல்லாம் அவருக்கு. பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். அப்ப நமக்கு எவ்வளவு கனம் கொடுத்திருக்காரு பாருங்க. உங்களுக்கு எவ்வளவு அதிகாரம் கொடுத்திருக்காரு பாருங்க. அவர் நான் வானத்தை நான் எடுத்துக்கிறேன்ப்பா, பூமி உனக்கு. என்ன அழகான ஒரு டீலிங் பாருங்க. யாராவது சொல்லியிருக்காங்களா? வானங்கள் கர்த்தருடையவைகள். சங்கீதக்காரன் மிக தெளிவா சொல்றான், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தேன். இப்ப புரியுதா? பூமி யாருக்கு? உங்களுக்கு தான். ஆனா பூமி சொந்தம் இல்லை. இருக்கிற வரைக்கும் நீங்க சுகமா வாழ்ந்துட்டு போகணும். அதுக்கு தான் பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 கொரிந்தியரின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே சகலமும் உண்டாயிற்று. அண்டர்லைன் பண்ணிக்கங்க, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது. அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க, அவருக்கென்று. இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். அப்போ வானங்கள் எப்படி உருவானது? அது யாருக்கு கொடுத்தாரு? பூமியை மனுபுத்திரருக்கு கொடுத்தாரு. நாமும் அவர் மூலமாய் உண்டாயிருக்கிறோம். உண்டானதெல்லாம் அவர் மூலமா இல்லாம உண்டாகவில்லை. பாருங்க, இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நீங்க வேதத்துல அநேக இடத்துல 16 குறிப்புகள் அவர் இந்த பூமியை மனுபுத்திரருக்கு கொடுத்ததையும் வானங்களை உண்டாக்கினதையும் சிருஷ்டித்ததையும் மிக தெளிவான விளக்கத்தோடு சொல்லி இருக்கிறது பரிசுத்த வேதாகமம். இப்படி இருக்கிற பட்சத்துல நாம் அந்த உன்னதமான தேவனுக்கு, நமக்கு பூமியை கொடுத்த அந்த உன்னதமான தேவனுக்கு எந்த அளவு உண்மை உள்ளவர்களாக இருக்கணும்னு நீங்க கொஞ்சம் நினைச்சு யோசிச்சு பாருங்க.
உங்களை நம்பி இந்த பூமியை கொடுத்திருக்காரு. உங்களுக்கு உங்களை உண்மையும் உத்தமம் உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்தையும் கொடுத்திருக்கிறார். உங்களை நம்பித்தான் உங்களுக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். உங்களை நம்பித்தான் உங்களுக்கு ஒரு வீட்டை கொடுத்திருக்கிறார். உங்களை நம்பி உங்களுக்கு ஒரு தொழில் ஸ்தாபனத்தை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் அவர் மூலமாய் உண்டானது. யாரும் மறுக்க முடியுமா? நான் என் சொந்த பலத்தினால் சம்பாதித்தேன் என்று யாராவது சொல்லுவீங்களா? என் சொந்த காலில் பிரயாசப்பட்டு இதெல்லாம் உண்டாக்குறேன்னு சொல்ல முடியுமா? உண்டானதெல்லாம் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. என்ன உண்டாயிருந்தாலும் எல்லாம் அவர்னால வர்றதுதான். நம்ம கொடுத்திருக்கிற திறமையானாலும் தாளந்துகளானாலும் பலவிதமான ஆசீர்வாதங்களானாலும் எல்லாம் உண்டானது அவராலே மட்டும்தான். எந்த மனுஷனும் மாயை. அவன் இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு இருக்க மாட்டான். மனுஷனால ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறத முதல்ல நம்ம விளங்கி கொள்ளணும். ஆனால் இன்றைக்கு ஜனங்கள் எப்படி நினைக்கிறாங்க, ஜனங்களும் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்க, அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ரோமர் 1:20. எப்படி என்றால் ம் 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 பாருங்க, இது என்ன சொல்ல வர்றாருன்னா, இதெல்லாம் கர்த்தர் தான் உண்டாக்குனாருன்னு எல்லா உலகத்துக்கே தெரியும். அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. நீங்க வேணா சொல்லுங்க, இதெல்லாம் தானா வந்துருச்சுங்கன்னு யாராவது சொன்னாக்க நீங்க போய் கேட்டு பாருங்க, இது எப்படி தானா வரும்? அதுக்கு ஒரு சம்பவத்தை சொல்றாரு பிரபலமான ஒரு விஞ்ஞானி. அந்த விஞ்ஞானி ஒரு முறை ட்ரெயின்ல பயணம் போயிட்டு இருக்காரு. அவர் ஐன்ஸ்டீன். அப்போ அவரை பார்த்துட்டு ட்ரெயின்ல பார்த்துட்டு, ஐயோ நீங்க தான் ஐன்ஸ்டீனா, நான் உங்களை பார்க்கறதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டுக்கிட்டு இருந்தேன், கிடைக்கல, இன்னைக்கு இப்போ கிடைச்சிருக்கு, நான் உங்களை வீட்டில் வந்து சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னொரு விஞ்ஞானி ஒரு மாநாட்டுக்கு போகும்போது கேட்டிருக்காரு. அப்போ பார்த்தா இவர் பைபிள் படிச்சுட்டே போயிட்டு இருந்திருக்கிறார். என்னங்க நீங்க இவ்வளவு பெரிய விஞ்ஞானியா இருக்கீங்க, இதை போய் படிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாராம். உடனே அவருக்கு அது எதுவுமே பதில் சொல்லலையா. சரி நீங்க வீட்டுக்கு வரக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கா, அங்க பேசிக்கலான்ட்டு ஒண்ணுமே பேசாம போயிட்டாராம். அதே மாதிரி சொன்ன குறிப்பிட்ட நாள்ல அந்த விஞ்ஞானி ஐன்ஸ்டீன் மூத்த விஞ்ஞானியை பார்க்கறதுக்கு போயிருக்காரு. அங்க போனா அவர் வீட்டில் இந்த உலகத்துல எப்படி பிரம்மாண்டங்கள் இருக்கிறதோ, நம்ம இந்த கிரகங்கள் கோள்கள் சொல்றோம் இல்லையா, வரிசையா சொல்லுவாங்களே, புதன் வெள்ளி பூமி செவ்வாய் வியாழன் சனி யுரேனஸ் நெப்டியூன் புளூட்டோ இப்படிங்கக்கூடிய அந்த கோள்கள் எல்லாம் வீட்டுக்குள்ள அப்படியே அமைச்சிருந்தாராம். சூரியன் ஒரு பக்கம் அப்படி சூரியன் வெளிச்சமா அடிக்குதான், சந்திரன் ஒரு பக்கம் இருக்குதான், இந்த கோள்கள் எல்லாம் தானா சுத்திக்கிட்டு இருக்குதான். இப்படி அவ்வளவு அந்த கண்டுபிடிப்புல அவர் செஞ்சு வச்சிருக்கிறார். இன்னைக்கு போனீங்கன்னா உலகம் எப்படி இயங்குங்கிறத அங்க பாத்துக்கலாம், ஐன்ஸ்டீன் வீட்டுல பாத்துக்கலாம். அப்படி வச்சிருந்தாரு. இப்போ அதுக்கு பிளானட்டோரியம் வச்சிருக்காங்க, கோளரங்கம் அப்படின்னு ஒன்று வச்சிருக்காங்க. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? பிளானட்டோரியம் சொல்லிட்டு இருக்கு. சரி, வாய்ப்பு கிடைச்சா நீங்க பாருங்க. அப்போ இந்த விஞ்ஞானிக்கு, பார்க்க வந்த விஞ்ஞானிக்கு ஒரே ஆச்சரியம். ஓ வா, எவ்வளவு சூப்பரா பண்ணிருக்கீங்க, இதெல்லாம் யார் பண்ணது, இதெல்லாம் எப்படி பண்ணீங்க அப்படின்னு. அவர் சொன்னாராம் மெதுவா, நான் எதுவுமே செய்யல, தானா வந்துருச்சுன்னாராம். நான் எதுவுமே பண்ணல, இதெல்லாம் தானா வந்துருச்சு. சார் விளையாடாதீங்க, என்னங்க யாராவது செய்யாம இப்படி வருமானு, இதைத்தான் என்ன படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த உலகங்கள் தானா உண்டாகல, அதைத்தான் வேதம் சொல்லுது, அதைத்தான் நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன்னாராம். அப்போதான் அவருக்கு புத்தி வந்துச்சான். ஐயோ அப்படியா, அப்போ உண்டாக்கப்பட்டதெல்லாம் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. ஒரு கிரியேஷன் இருக்குன்னா ஒரு கிரியேட்டர் இருக்கணும். ஒரு பானை சும்மா வந்துருமா? ஒருத்தர் செய்யணும், கிரியேட்டர், அதை செய்கிறவன் இருந்தா தான் பானை வரும். உலகம் எப்படி தானா வரும் அப்படின்னு சொல்லி அவர் விளக்கம் சொன்னாராம். இப்ப புரியுதா உங்களுக்கு, உலகம் தானா உண்டாகலைன்னு? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 21ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும். பாருங்க, இதுதான் பிரச்சனையே, அதுதான். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணர் ஆனார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. தங்கள் சிந்தனையால வீணா போனாங்க. இல்ல, இது கடவுள்லாம் உண்டாக்கி இருக்க மாட்டாரு, இது அப்படியே சூரியன்ல இருந்து ஒரு பகுதி பிஞ்சு விழுந்துருச்சா, அது அப்படியே குளிராச்சா, அது அப்படியே வந்து அதுல உயிர் உண்டாச்சா, ஒரு செல் வந்துச்சா, அப்புறம் 2 செல் வந்துச்சா, அப்புறம் புழு வந்துச்சா, பூச்சி வந்துச்சா, அப்படி இதெல்லாம் வந்து கதை. அப்ப தங்கள் சிந்தனைகளினாலே வீணா போயிட்டாங்கன்னு வசனம் சொல்லுது. அவர்கள் உணர்வில்லாதபடினாலே அவர்கள் இருதயம் இருளடைந்து விட்டது. கடவுள் யாருன்னு தெரியும், ஆனா தெரிஞ்சும் அவரை கடவுள் என்று மகிமைப்படுத்தவில்லை. அவர் தான் உண்டாக்கினார்னு ஏத்துக்கவே மாட்டேங்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். இதுதான் மனுஷனுடைய நிலைமை. இன்னைக்கு இருக்கிற ஜனங்களுடைய நிலைமை அதுதான். 23ஆம் வாசிங்க.
அழிவில்லாத தேவனுடைய மகிமையை இந்த அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகளாகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இவர்களுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இந்த உலகத்தை யாரா உண்டாக்குனதுன்னா, அவன் ஒரு பறவையை வச்சிருப்பான், இதான் எனக்கு கடவுள், இதான் தெய்வம், இதான் உலகத்தை உண்டாக்குச்சுங்கிறான். ஊரும் பிராணி, அதை ஒருத்தன் வணங்கிட்டு உட்கார்ந்து இருக்கான், இதுதான் எங்களுக்கு தெய்வம், இதுதான் எங்களுக்கு உண்டாக்குச்சுங்கிறான். அழிவுள்ள இந்த மனுஷர்கள், அழிந்து போகிற பறவைகள், ஊரும் பிராணிகள், மிருகங்கள், இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக தேவனுடைய சாயலை மாற்றி விட்டார்கள். இதான் கடவுள், இதான் கடவுள்னு கண்டதெல்லாம் கடவுள்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா தேவனையோ அவர்கள் மறந்தே போனார்கள், உண்டாக்கினவரை மறந்து போனார்கள். அது 25 சொல்லியிருக்கு பாருங்க. தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி, இந்த சத்தியத்தை, இந்த தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். என்ன அர்த்தம் தெரியுமா? உண்டாக்கப்பட்டவரை, உண்டாக்கினவரை அவர்கள் தொழுது கொள்ளாம தாங்கள் உண்டாக்கினவர்களை தொழுது கொள்கிறார்கள். எரேமியா 10 நிறைய விளக்கம் சொல்றாரு. ஒரு சிலை செய்யறவன் ஒருத்தன், அவன் போய் ஒரு மரத்தை வெட்டிட்டு வர்றான், அதை வாச்சினால சுத்தப்படுத்தி அதில் ஒரு சிலையை செய்கிறான். மிச்சம் விறகு விழுகுது இல்லை, அதில் வீட்டில் போய் அடுப்பெரிச்சு அதில் சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன். அதே மரத்தில் தான் வீட்டுக்கு போய் சமையல் பண்ணி சாப்பிட்றேன், அதே மரத்தை அடுத்த நாள் தெய்வமா வணங்குறேன். இதுதான் நிலைமைன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. எரேமியா 10 நீங்க வீட்டில் வாசிச்சு பாருங்க. சரி, ஆக இங்கே உண்மையான சிருஷ்டிகரை அவர்கள் தொழுது கொள்ளவில்லை, ஆராதிக்கவில்லை. மாறாக தாங்கள் உண்டாக்கின சிருஷ்டியை அல்லது தேவன் படைத்த அந்த சிருஷ்டிப்பை தொழுது கொள்ளுகிறார்கள். நான் சொல்றேன், இப்ப எவ்வளவு கோபம் வரும் அவருக்கு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாரு. இப்போ உங்க பிள்ளை இருக்குது, உங்க பிள்ளைய நீங்க கையில கூட்டி போறீங்க, திடீர்னு ஓடி போய் ஒரு யானையை பார்த்துட்டு அப்பா அப்பான்னு சொன்னுச்சுன்னா உங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும்? ஏய், உன் அப்பா நான் இங்க இருக்கிறேன், நீ யாரடா போய் அப்பான்னு கூப்பிடுறேன்னு சொல்லுவோமா இல்லையா? உங்களுக்கு கோபம் வருமா இல்லையா? நீங்க இப்ப யானையை போய் நீ அப்பா அப்பான்னீங்கன்னா அவர் உண்மையான அப்பாவுக்கு கோபம் வருமா இல்லையா? வரும். அதான் உண்மையான அப்பாவுக்கு அடையாளம். இப்ப மனுஷன் அப்படித்தான் போயிட்டு எதையோ ஒண்ணு பிடிச்சுக்கிட்டு இதான் அப்பா இது அப்பான்னு சொல்லிக்கிட்டு சொன்னா அவருக்கு ரொம்ப கோபம் வரும். அதனால அவர்கள் சிருஷ்டியை தொழுதார்கள், ஆனா சிருஷ்டிகரை அவர்கள் தொழவில்லை. உண்டாக்கினவரை யாரும் போய் ஆராதிக்கல, வணங்கல, தாங்கள் உண்டாக்கினவர்களை போய் தொழுது கொள்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு கோபம் வரும்னு கர்த்தர் இங்கே நமக்கு வெளிப்படுத்துகிறார். அதாவது என்ன சொல்றாருன்னா, தேவனாகிய கர்த்தரும் கூட அவரை விட்டு விட்டு வேறு யாரையோ நீங்கள் சேவிக்கும் போது அவர் நமக்கு முன்பாக கோபப்படுகிறவராய் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். இப்பதான் செய்திக்குள்ளே நம்ம போக போறோம். அதாவது மனுஷர்களை சட்டென்று உடனே மனம் திருப்ப முடியாது. உடனே இப்படி ஒருத்தர் வர்றாரு, அவர் மனம் திருப்பிட முடியாது. இவர் ரொம்ப குடிப்பழக்கத்தில் இருக்காருங்க, இவர் மனம் திருப்ப வைங்கன்னு ஒருத்தர் கூட்டி வர்றாங்கன்னா கண்ணமுடி கந்தரக்குள்ள சட்டன்னு மனம் திரும்பிடுவாரா? டைம் எடுக்கும். அவர் போவார், அதுக்கப்புறமா கிளாஸ் எடுக்கும்போது ப்ரேயர் பண்ண ஞாபகம் வரும், அப்புறம் வச்சிருவார், அப்புறம் அப்படி மறந்துடுவார். இப்படித்தான் அவர் மனம் திரும்ப முடியும். சட்டன்னு உடனே மாறணும் அப்படின்னாக்க அது ஒரு சிலருக்கு இருக்கலாம், உடனே மனம் திரும்ப இருக்கலாம். இந்த மனுஷனெல்லாம் ரொம்ப குதர்க்கமா பேசுகிற ஆட்கள், ரொம்ப விதண்டாவாதம் பேசுகிற ஆட்கள்லாம் உண்டு. ஓ, உங்களால் தான் தண்ணியவே திராட்சரசமா மாத்தினாரு அப்படிலாம் சொல்ற ஆட்கள்லாம் உண்டு. அதான் குடிக்கத்தான் சொல்றாரு, நாங்களும் திராட்சரசம் தான் குடிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இந்த திராட்சரசம் சொன்னே ஒரு ஞாபகம் வருது. நேரா நாள் பரவாயில்ல சொல்லிட்ட பேரு. ஒரு புலவர், ஒரு முனைவர் பேசும்போது ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் பேசுறாரு. ஒரு ஃபாதர், ஒரு கத்தோலிக்க ஒரு சாமியார், ஒரு ஃபாதர், பங்கு சாமியார். அவர் வழக்கமாக ஒருத்தனை பார்த்துட்டு அடிக்கடி அறிவுரை சொல்லுவாராம். அவன் ரொம்ப குடிகாரன், பயங்கரமான குடிகாரன் தான். டேய் குடிக்காதரா, உடம்பு கெட்டு போயிடும், உன்னால குடும்பமெல்லாம் பாதிக்கப்பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அறிவுரை சொல்லுவாராம். அவர் வரும்போதே இவன் ஓடிடுவானா, மறைஞ்சிருவான். அவர் வர்றான்னா ஐயோ இவருக்கு வேற வேலையே இருக்காது, வந்தா ஏதாவது சொல்லிட்டு இருப்பாரு அப்படின்ட்டு நல்லா குடிகாரன் ஓடிடுவானா. அப்போ இப்படியே ரொம்ப நாள் இவர் போராடிட்டு இருந்திருக்காரு. அவனை பார்க்கும் போதெல்லாம் சொல்லுவார், கைப்பிடியா பிடிச்சாக்க சொல்லுவாரு, அப்புறம் அவன் ஓடிடுவான். அவன் திரும்பின மாதிரி இல்லை, மனம் திரும்பின மாதிரி இல்லை. அப்போ ஒரு நாள் அவனே தேடி வந்தானா, வந்துட்டு ஃபாதர் அப்படின்னானா, பாபா என்னங்கிற நேராகவே வந்துட்ட நீ பத்தியா அப்படின்னு பேசியிருக்காரு, எப்படி இருக்கேனான்ட்டு. ஃபாதர் எனக்கு ஒரு சந்தேகம், இந்த முழங்கால் வலி எதனால வருது அப்படின்னானா. பத்தியா மாட்டிக்கிட்டியா, இதுக்கு தான் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், குடிக்காரா குடிக்காரா குடிக்காரான்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். பா நீ குடிச்சது போய் உனக்கு இப்படி வலி வந்து இப்படி போராடிக்கிட்டு இருக்கிற, நீ இதெல்லாம் தேவையா
அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல ஃபாதர், இந்த முழங்கால் வலி எதனால வருதுன்னு தெளிவா சொல்லுங்க அப்படின்னாராம். நான் தான் சொன்னேன்ல, ஆரம்பத்தையும் சொல்லிட்டு இருந்தேன்ல, அதான்டா அப்படின்னாராம். என்ன ஃபாதர், நீ குடிக்கிற, நீ சாராயம் குடிக்கிற, அங்க போய் இது பண்ற, நீ தப்பு பண்ற, இப்படி எல்லாம் பண்ணா இப்படி முழங்கால் வலி வரும்டா அப்படின்ட்டாராம். உடனே அவர் சொன்னாராம், உனக்கு எப்ப இந்த வலி இருக்குன்னு கேட்டாராம். இல்ல ஃபாதர், நேத்து பேப்பர் படிச்சேன், போப்பாண்டவருக்கு முழங்கால் வலின்னு போட்டிருந்துச்சு, அப்ப அவரும் இதுதானா அப்படின்னாராம். அடப்பாவி, அதுல இருந்து இவனை பார்த்தோன்னே அவர் ஓடி ஓடி ஆரம்பிச்சிட்டாரு. இவன் குதர்க்கமா பேசிட்டு இருக்கிறான்டா, நான் சொன்னேன்னு சொல்லிப்படாதரா, போப்பாண்டவருக்கு குடிச்சதுனாலதான் கால் வலி வந்து சொல்லிடாதரான்னு சொல்லிட்டு அந்த மனுஷனை கண்டா இவரு ஓடி ஓடி ஆரம்பிச்சிட்டாரான். அதுக்கப்புறம் அப்படி மனுஷனை குதர்க்கமா பேசியே பழகிட்டான். அவன் மனம் திரும்புறதுல அவங்கள சாதாரணம் இல்லை. அதனால கர்த்தர் சொல்றார், இப்படிப்பட்ட இந்த சிருஷ்டியை தொழுது சேவிக்கிறவர்கள் அல்லது கர்த்தர் சொன்ன பிரமாணங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவர்கள் மேல தேவ கோபாக்கினை வரும் என்று வேதம் சொல்லுகிறது. யாரெல்லாம் ஒரு வார்த்தையின்படி நடக்கலையோ அவங்களுக்கு மேல தேவனுடைய கோபாக்கினை வரும் என்று வேதம் சொல்லுகிறது. குறிப்பா ஒரு சுருக்கமா ஏசாயா 42 8ஆம் வசனம். ஏசாயா 42ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன் என்கிறார். கர்த்தர், இது என்னுடைய பேரு, என்னுடைய மகிமையை வேற யாருக்கும் தர மாட்டேங்கிறார். அது மட்டும் இல்ல, என் துதியை, எனக்கு செலுத்த வேண்டிய துதிகளை வேற எந்த விக்கிரகங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேங்கிறார். சொன்னவர் கர்த்தர். நான் கர்த்தர், இது என் நாமம் அப்படிங்கிறார். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. வானங்களே கேளுங்கள், பூமியே செவிகொடு. வானங்களே கேளுங்கள், பூமியே செவிகொடு. கர்த்தர் பேசுகிறார், கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், ஆனால் அவர்கள் எனக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்கள். எப்படி பாருங்க, நான் பிள்ளையை பெற்றெடுத்து இப்படி எல்லாம் அவங்களை கொண்டு வந்தேன்ப்பா, எகிப்துல இருந்து அவர்களை வரவழைச்சேன், கானான் தேசத்தை கூட்டிட்டு வந்தேன், ஆனா இன்னைக்கு கலகம் பண்றாங்க, எனக்கு விரோதமா எழும்புறாங்கன்னு சொல்றாரு. ஏசாயா 30ஆம் அதிகாரம் வந்துருங்க, சுருக்கமா வாசிங்க. 30ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம். கலகம், இவர்கள் கலகம் உள்ள ஜனங்களும் பொய் பேசுகிற பிள்ளைகளும் கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரருமாய் இருக்கிறார்கள். கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரருமாய் இருக்கிறார்கள். யாரா இவங்க ஜனங்கள்லாம்? எப்படிப்பட்டவங்களாம்? இவங்க கலகம் உள்ளவங்க, பொய் பேசுறவங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க மாட்டேன்னு சொல்றவங்க. இவங்க மேலதான் கர்த்தருடைய கோபம் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் பாருங்க, இன்னொரு வசனத்தையும் வாசிங்க. எரேமியா 5ஆம் அதிகாரம் வந்துருங்க. எரேமியா 5ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனம் வாசிங்க ஒருத்தர். எரேமியா 5. இந்த ஜனங்களோ முரட்டாட்டமும் கலகமுமான கலகமுமான இருதயம் உள்ளவர்கள். இப்ப எப்படிப்பட்டவங்களாம்? முரட்டாட்டம் உள்ளவங்க. நான் சொல்றதுதான் சரி, நான் சொல்றதை விட்டு வேற எதுவுமே நான் நம்ப மாட்டேன். அப்ப கலக குணமுள்ள ஜனங்கள் இவங்க. அடுத்து முரட்டாட்டம் பண்ணி போய்விடுகிறார்கள். அந்தந்த பருவத்திலே எங்களுக்கு மழையையும் முன்மாரியையும் பின்மாரியையும் கொடுத்து அறுப்புக்கு நியமித்த வாரங்களை எங்களுக்கு தற்காக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருப்போம் என்று அவர்கள் தங்கள் இருதயத்திலே சொல்லுகிறதில்லை. அவங்க பாருங்க, அப்படிலாம் சொல்றதே கிடையாது. நான் கடவுளை, நான் எங்களுக்கு இன்ன வரைக்கும் சாப்பாடு கொடுத்தவருக்கு நான் நன்றி அப்படின்னு எத்தனை பேர் சொல்லியிருக்கிறீங்க? சாப்பாடுக்கு மேலே எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? எத்தனை பேர் சாப்பாடுக்கு மேலே ஜெபம் பண்றீங்க? கை தூக்க மாட்டேங்கிறாங்களே, பரவாயில்லையே, சந்தோஷம். இனிமேல் சாப்பாடுக்கு முன்னால ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடுங்க. ஆண்டவரே, இந்த உணவை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி. எத்தனையோ பேர் உணவு இல்லாம கஷ்டப்படுறாங்க, எனக்கு தந்திருக்கிறீரே உமக்கு நன்றி. கூடுமானவரை எல்லாருக்கும் உணவு கிடைக்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆனா ஜனங்கள் இதை மறந்தே போயிட்டாங்க. நமக்கு உணவு கொடுத்தவர் கர்த்தருங்கிறத மறந்தே போயிட்டாங்க. பாருங்க, இன்னொரு சங்கீதத்துல 106ஆம் சங்கீதம் வாசிங்க. 106ஆம் சங்கீதத்துல 43ஆம் வசனம் வாசிங்க. சங்கீதம் 106. அநேகந்தரம் அவர்களை விடுவித்தார். பாருங்க, கர்த்தர் ஜனங்களை அநேகந்தரம் விடுவித்தார். அவர்களோ தங்கள் யோசனையினால் அவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணி, தங்களுடைய சுய யோசனையினாலே அவருக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறார்கள். அடுத்து தங்களுடைய அக்கிரமத்தினால் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். அநேகந்தரம் அவர்களை சிறுமைப்படுத்தும்படி விட்டு விட்டார். ஏன்? இவர் சொன்னபடி கேட்கல, இவர் சொன்ன வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கல. அதனால அவர்கள் போக்கில் சிறுமைப்படுத்தும்படி
விட்டு விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் 6-7 மட்டும் வாசிப்போம். மனுபுத்திரனே, ஆ. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், ம், அவர்கள் வார்த்தைகளுக்கும் அஞ்ச வேண்டாம். ம், நெரிஞ்சில் முள்ளுகளுக்கும் ம். முள்ளுகளுக்கும் நீ தங்கி இருந்தாலும், ஆ. நீ தேள்களுக்குள் வாசம் பண்ணினாலும், நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்துக்கு கலங்காமலும் இரு. அவர்கள் கலக வீட்டார். கலகக்காரியாகிய அவர்கள் ஆ. கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி, நல்லா சொல்றாரு பாருங்க. அந்த கலக வீட்டார்கள் அவங்க கேட்டாலும் சரி கேட்கலனாலும் சரி, நீ என் வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லு. அவ்வளவுதான். அவங்க கேட்டாலும் கேட்கலனாலும் என் வார்த்தையை சொல்லிருங்கிறார். நீங்க உங்களுக்கு இப்ப யாரு விரோதமா வந்து நின்னாலும், அவங்க கேட்டாலும் கேட்கலனாலும், கலக குணம் உள்ளவர்களா இருந்தாலும், உங்களுக்கு பிரிச்சு வேற மாதிரி யோசிக்கிறவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு சொல்லிருங்கிறார். இந்த சத்தியத்தை சொல்லிரு, கடவுள் தான் உங்களை உண்டாக்கி இருக்கிறாருங்கிற விஷயத்தை சொல்லிருங்கிறார். கடவுளை கோபப்படுத்தக்கூடாது. நீங்க செய்யற செயல் வந்து கடவுளை கோபப்படுத்திடக்கூடாது. அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். ஆதி காலங்கள்ல ஒரு கருத்து சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நிறைய வசனங்கள் இருக்கு, முடிக்க முடியாது. ஆகையினால ஒரு சில சம்பவத்தை சொல்ல நிறைவு செய்கிறேன். ஆதி காலங்கள்ல தேவன் ஆதாமோடு மட்டும் பேசினார். உண்மையா இல்லையா? ஆதாமோடு மட்டும் பேசியிருக்கிறார். பிறகு அவர் ஆதாம் பாவம் செய்த பிற்பாடு மனுஷன்கிட்ட பேசுறதவே விட்டுட்டார். அவனை வந்து துரத்தி விட்டுட்டு அவர் தனியா போயிட்டார். இனிமே கண்ணு முன்னாடி நிக்காத அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுட்டார். அதுக்கப்புறம் மனுஷன்ட்ட அவர் பேசல. அதுக்கப்புறமா கீழே நோவா காலத்துல நோவாட்ட பேசினார். நோவா கூட வந்து பேசினார். உலகத்தை அழிக்க போறேன், அவன் அக்கிரமம் பெருகிருச்சு, நீ மட்டும் தப்பிச்சுக்க, நீ உன் குடும்பமும் 8 பேர் மட்டும் இவனை தப்பு வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பேழையை உண்டாக்குன்னு சொல்லி அந்த குடும்பத்தை மட்டும் ரசிக்க மட்டும் நோவாட்ட பேசினார். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாலே வந்து ஏனோக்கு கிட்ட பேசுறாரு. அதுக்கப்புறம் ஒரு சில பர்டிகுலரா தேர்ந்தெடுத்த ஆள்கிட்ட மட்டும் பேசுவார். செலெக்ஷன் பண்ண ஆள்கிட்ட மட்டும் தான் பேசுவார், மற்ற ஆள்கிட்ட பேச மாட்டார். ஏன்னா மனுஷன் எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சு போச்சு. இவன் மறந்துடுவேன், என்னை சேவிக்க மாட்டான், மாறா சிருஷ்டியை தொழுது சேவிக்கிறான், கலக குணம் உள்ளவன், முரட்டாட்டம் உள்ளவன், அவன் சொன்ன வச்சு கேட்க மாட்டாங்கிறத தெரிஞ்சு அவர் இப்படி விலகிட்டார் ஆண்டவர். அதுக்கப்புறமா ஆபிரகாம்கிட்ட பேசினார். ஆபிரகாம் மூலமா எனக்கு ஒரு சந்ததியை உருவாக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ஆபிரகாம்கிட்ட பேசுறதுக்கு அப்புறம் ஈசாக்கு யாக்கோபுட்ட நேரடியா பேசுறார். யாக்கோபுட்ட பேசினவர் அதுக்கப்புறம் தன்னுடைய பிள்ளைகள் 12 பேர் அந்த கோத்திரத்தை கர்த்தர் எகிப்துல போய் விட்டுறாரு. அப்புறம் மோசேட்ட பேசினார். ஆரோன் அவனுக்கு வாயா இருந்தான். இப்படி குறிப்பிட்ட சிலர்கிட்ட மட்டும்தான் கர்த்தர் பேச ஆரம்பிச்சார், எல்லாத்தையும் பேசல. இன்னைக்கு எல்லாத்தையுமே ஆண்டவர் பேசுறாரு. யார்கிட்ட பேசுறாரு? அதனால தேடி போறோம், ஆண்டவர் அங்க பேசுறாரு, நான் போறேன் அப்படின்ட்டு போறாங்க. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மோசேயுடைய காலகட்டத்துல அவர்கள் கானான் தேசத்துக்கு வருகிற பொழுது கர்த்தர் பூமியிலே தங்கத்தக்க ஒரு ஸ்தலத்தை உண்டு பண்ணுவேன் என்று சொல்லி ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணுகிறார்கள். அந்த ஆசரிப்பு கூடாரத்துல கேருபீன்கள் செட்டைகள் விரித்து 2 இருக்கும். அதன் நடுவில் இருந்து கர்த்தர் பேசினார் என்று சொல்லப்பட்டிருக்கும். அப்புறம் மனுஷன்ட்ட பேசல, உடன்படிக்கை பெட்டியிலிருந்து கர்த்தர் பேசினார். இது கர்த்தருடைய வார்த்தை. இந்த உடன்படிக்கை பெட்டி எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொன்னால், கர்த்தரே பேசுகிற ஒரு இடம், அதான் உடன்படிக்கை பெட்டி. இந்த ஆசரிப்பு கூடாரத்துல உடன்படிக்கை பெட்டி எவ்வளவு மகத்துவம் வாய்ந்ததுன்னா, கடவுளே நேரா வந்து பேசுறார். யாரு தெரியுமா? வானங்களையும் பூமியையும் சமுத்திரங்களையும் நீரூற்றுகளையும் மச்சங்களையும் பறவைகளையும் மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் சகலவற்றையும் தன்னுடைய வார்த்தையில உண்டாக்கின தேவன். அவர் வந்து இந்த உடன்படிக்கை பெட்டி மத்தியிலிருந்து பேசுறாருன்னா எவ்வளவு அதிசயம் பாருங்க. அப்ப அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு எவ்வளவு ஒரு மகத்துவம் பாருங்க. நீங்க யாத்திராகம புத்தகத்திலிருந்து உபாகமம் வரைக்கும், இன்னும் சொல்ல போனா 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் வரைக்கும் கூட இந்த உடன்படிக்கை பெட்டியை பத்தி பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. என கர்த்தர் பேசுகிறார் என்று சொல்லி. அப்போ ஒரு சமயத்துல இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணி அந்த உன்னதமான தேவனாகிய கர்த்தரை அவர்கள் விட்டு விட்டார்கள். அதனால கர்த்தருக்கு அவர்கள் மேல் கோபம் உண்டது. சில வருஷங்கள் பெலிஸ்தியர் கையில இஸ்ரவேலை ஒப்பு கொடுத்து விட்டார். பெலிஸ்தர்களுக்கு அடிமையாகி போயிட்டாங்க. அந்த அடிமையா இருந்த காலகட்டங்கள்ல பெலிஸ்தருக்கும் இஸ்ரவேலருக்கும் சண்டை வருது, அடிக்கடி சண்டை வருது. அப்படி ஒரு காலகட்டத்தில் தான் 1 சாமுவேல் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 5, 6 இந்த 3 அதிகாரங்களில் நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. வீட்டில் போய் நீங்க வாசிச்சு பாருங்க. அந்த 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிற பொழுது வேதம் வாசிங்க, 1-2 மட்டும் வாசிங்க. இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய புறப்பட்டு, இந்த இஸ்ரவேலர்கள் பெலிஸ்தருக்கு விரோதமாக யுத்தம் செய்ய புறப்பட்டு எபனேசருக்கு சமீபத்தில் பாளையம் இறங்கினார்கள். பெலிஸ்தரோ
ஆப்பெக்கிலே பாளையம் இறங்கி இருந்தார்கள். ம். பெலிஸ்தர் இஸ்ரவேலருக்கு விரோதமாய் அணிவகுத்து நின்றார்கள். ஆ. யுத்தம் அதிகரித்து இப்ப யுத்தம் அதிகரிச்சிருச்சு. இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டார்கள். பாருங்க, கர்த்தர் அனுமதிச்சிட்டாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்திய ஜனங்களுக்கு முன்பாக முறியடிக்கப்படுகிறார்கள். ஒவ்வொருத்தனா வெட்டி விழுந்துகிட்டு இருக்கான், ஒவ்வொருத்தனா செத்துக்கிட்டு இருக்கான். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி சாக முடியும்? கடவுளை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டவர்கள் எப்படி ஏன் சாகணும்? பாருங்க, கர்த்தர் விட்டுட்டாரு, ஓ அப்படின்னு விட்டுட்டாரு. அவர்கள் சேனையில் போர்க்களத்திலே ஏறக்குறைய 4000 பேர் வெட்டுண்டு போனார்கள். ஒரே நேரத்தில் 4000 பேர் வெட்டுண்டு செத்து போனாங்க. அடுத்து ஜனங்கள் திரும்ப பாளையத்திற்கு வந்தபோது இஸ்ரவேலின் மூப்பரானவர்கள், இன்று கர்த்தர் பெலிஸ்தருக்கு முன்பாக நம்மை முறியடித்தது என்ன? சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவோம். பாருங்க, இங்க என்ன ஒரு ரெமிடி சொல்றாங்க பாருங்க. அது எப்படி கர்த்தர் 4000 பேரை சாக விட்டுட்டாரு? இங்க இதுவரைக்கும் இப்ப நடந்தது இல்லையே. பெலிஸ்தருக்கு முன்னால் நாங்க முடிஞ்சு ஓடிட்டோமே. அப்ப இதுக்கு வேற வழியே இல்ல. சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிய யுத்த காலத்துக்கு கொண்டு வாங்கங்கிறான். அப்பனா யார் வர போறா? யுத்த காலத்துக்கு கர்த்தரே வர போறாரு. இது எவ்வளவு பெரிய ஆச்சரியமான விஷயம். அப்ப கொண்டு வர்றாங்க பாருங்க இந்த சீலோவில. அப்ப ஏலி இருக்கிறான். ஏலி தான் பிரதான ஆசிரியர் இருக்கிறான். அவன் பிள்ளைகள் ஒப்பினி பினகாஸ் 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க ஆசிரியப்பு கூடாரத்துக்கு உடன்படிக்கையை பற்றி தூக்கிட்டு இந்த யுத்த காலத்துக்கு கொண்டு வர்றாங்க. யுத்த காலத்துக்கு கொண்டு வரும்போது 8ஆம் வசனம் நினைக்கிறேன், மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தார்கள் இருக்கும். கர்த்தர் வருகிறார். யுத்த காலத்துக்கு நேரா அவரே வர்றாரு. அப்ப அந்த யுத்த காலமே பயங்கரமான சத்தம். வாசிங்க இந்த 8ஆம் வசனத்தை. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பாளையத்திலே வருகிற போது இஸ்ரவேலர் எல்லாரும் பூமி அதிரத்தக்கதாக, எப்பா நான் கூட கொஞ்சமா சொல்லிட்டேன், பூமி அதிரத்தக்கதாக மகா ஆர்ப்பரிப்பாய் சத்தமிட்டார்கள். எப்பா, அப்ப பூமியே அதிர அளவுக்கு சத்தம் போடுறாங்கன்னா எவ்வளவு பெரிய சத்தமா இருந்திருக்கு பாருங்க. ஏன்? கர்த்தர் வர்றாரு யுத்தத்துக்கு. கர்த்தர் வர்றாரு, உடன்படிக்கை பெட்டி மூலம் கர்த்தர் வர்றாருன்னு ஆர்ப்பரிக்கிறாங்க. நடந்தது என்ன தெரியுமா? வாசிங்க அடுத்த வசனம். அவர்கள் ஆர்ப்பரிக்கிற சத்தத்தை பெலிஸ்தர் கேட்டபோது எபிரேயருடைய பாளையத்தில் இந்த மகா ஆர்ப்பரிப்பின் சத்தம் என்ன என்றார்கள். பின்பு கர்த்தரின் பெட்டி பாளையத்தில் வந்தது என்று அறிந்து கொண்டார்கள். பாருங்க, அதுக்கப்புறம் பயப்படுறாங்க என்ன சத்தம் அப்படின்ட்டு. அந்த 10-11 சொல்லும் போது, ஐயோ அவர் வனாந்தரத்துல எத்தனையோ ஜாதி ஜனங்களை அழிச்சவர் இல்லையா? எகிப்தியருடைய தலைச்சன்களை சங்கரித்தவர் இல்லையா? கடந்த வாரம் வாசிச்சது போல 10 விதமான வாதைகளை அனுப்பி எகிப்தியவே கலங்க பண்ணின தேவன் அல்லவா? அவர் நம்ம கூட யுத்தத்துக்கு வராரான்னு சொல்லிட்டு பெலிஸ்தர்கள் பயந்து நடுங்கினார்கள். 11ஆம் வசனம் வாசிங்க. தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது. கர்த்தர் என்ன சொல்லிட்டாரு? இஸ்ரவேலை அவர் கண்டுக்கவே இல்லை. ஏன்? இஸ்ரவேலர்கள் கர்த்தரை மறந்து போனார்கள். இவங்க நினைச்சுக்கிட்டாங்க, நான் என் கூட இருக்காருன்ட்டு. நீ அவரை வணங்கவில்லை, ஆராதிக்கவில்லை, முரட்டாட்டம் பண்ண, கலகம் பண்ண, துரோகம் பண்ண. இதெல்லாம் பார்த்துட்டு கடவுள் சும்மா இருப்பாரா? கடவுளுக்கு கோபம் வந்துச்சுன்னா தெரியுமா, பேசாம விட்டுருவார், அடிச்சுட்டு ஆடி வாங்கடான்ட்டு. இதான் நடக்கும். ஒருவேளை இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை நீங்க விட்டுறாதீங்க. அவருக்கு விரோதமா முரட்டாட்டம் பண்றவங்களே சீக்கிரமா மனம் திரும்பிருங்க. கலக குணம் உள்ளவங்களே மனம் திரும்பிருங்க. நீங்க என் கூட கர்த்தர் இருக்காரு, நான் வார வாரம் கோயிலுக்கு போயிருவேன், வார வாரம் காணிக்க போட்டுருவேன், மாசம் மாசம் மொட்டை அடிச்சுட்டு வந்துருவேன். நோ, கர்த்தருக்கு விரோதமா முரட்டாட்டம் பண்ணி கலகம் பண்ணினீங்கன்னா கர்த்தர் கையை கட்டிட்டு பேசாம இருந்துருவார். என்னாச்சு தெரியுங்களா? அங்கே ஜனங்கள் முறிந்தோடி விழுந்து போகும்படியாக இஸ்ரவேலில் இருக்கிற ஜனங்களை ஏராளமானவர் வெட்டப்பட்டார்கள். கர்த்தர் ஒண்ணுமே பேசல. கர்த்தருடைய பெட்டியை பெலிஸ்தன் பிடிச்சிட்டான். பெலிஸ்தர்கள் பெட்டியை பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க. ஒப்பினி பினகாஸ் 2 பேரும் செத்து போனாங்க. இதை செய்தி கொண்டு போன ஒரு சேவகன், இஸ்ரவேலை சேர்ந்த சேவகன் ஏலிட்ட போய் சொல்றான், ஏலி உன் பிள்ளைங்க 2 பேரும் செத்து போயிட்டாங்கப்பா, கர்த்தருடைய பெட்டி பிடிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு. அவனும் விழுந்து செத்து போனான். பிரதான ஆசாரியன் கூட செத்து போனான். பெரிய பாஸ்டர் செத்து போனான். ஏன் அனுமதிச்சாரு? இந்த ஜனங்கள் கலக குணம் உள்ளவர்கள், முரட்டாட்டம் உள்ளவர்கள். அதனால அவர் கையை கட்டிட்டு பேசாம இருந்துட்டார். நடக்கட்டும். பாருங்க, அதுக்கப்புறமா இந்த பெட்டி பிடிபட்டதுக்கு பிற்பாடு பெலிஸ்தர்களால அந்த பெட்டியை வச்சிருக்க முடியல. பெலிஸ்தர் கையில், ஐயோ இந்த பெட்டி அவரோட பெட்டியாச்சே, அவர் பேசுற பெட்டியாச்சே, இதன் மூலமா கர்த்தர் உறவாடுகிற ஒரு சமயம் பெட்டியாச்சே, இது நம்ம வச்சிருக்க கூடாதுன்ட்டு அங்கிருந்து பெத்சிமேஸ்ங்கிற இடத்துக்கு அனுப்புகிறாங்க. ஒரு வண்டியில ஏத்தி அனுப்புறாங்க. இந்த வண்டி பெத்சிமேசின் எல்லை மட்டும் போச்சு. அது சொல்றாங்க, அதுக்கு முன்னால ஒரு விளக்கம் இருக்கு. அப்ப ஜோசியக்காரங்களெல்லாம் கூப்பிடுறாங்க. சகல ஜோசியக்காரங்களை, குறி சொல்றவங்களை, சன்னதக்காரங்களை கூப்பிட்டு இந்த பெட்டி எப்படியாவது அனுப்பணுமே, ஏதாவது வழி செய்யுங்கன்னு. அவன் சொல்லிட்டாங்களே, இது சாதாரண பெட்டி இல்லடா, வானங்களையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லவர் பேசுகிற பெட்டி.
இதை சாதாரணமா நீ அனுப்ப முடியாது. ஒரே ஒரு வழி இருக்கு. கண்ணுக்குட்டி போட்ட பசுமாடு 2 எடுத்துக்க. அப்பதான் கண்ணுக்குட்டி போட்டிருக்கிற பசுமாடு. அந்த 2 பசுமாட்டை எடுத்து ஒரு வண்டியை கட்டி அந்த வண்டியில ஏத்தி இந்த பெட்டியை கட்டி அனுப்பிச்சு விடு. இந்த பசுமாடு இந்த கண்ணுக்குட்டியை விட்டுட்டு தானா இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போயிருச்சுன்னா நீங்க எல்லாம் தப்பிச்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். இல்ல இந்த மாடு இந்த வண்டி இழுத்துட்டு பெட்டி இழுத்துட்டு போகலைன்னா நீங்க எல்லாம் செத்தீங்கடான்ட்டான். என்ன அழகா ஒரு யோசனை சொல்றான் பாத்தீங்களா? அவன் குறி சொல்றவனா இருந்தாலும் கரெக்டா சொன்னான். இதை கேட்டுட்டு அவன் பயந்துட்டு ஐயோ என்ன ஆகுமோ. நீங்க ஏதாவது உங்களுக்கு யோசிச்சு பாருங்க. கண்ணுக்குட்டி போட்டிருக்குது, அந்த பசுமாட்டை எடுத்து வண்டியில கட்டி ஓட்டுனா இது பசுமாடு கண்ணுக்குட்டியை பார்க்குமா வண்டியை போட்டுமா? கண்ணுக்குட்டியை பார்த்தா கத்திக்கிட்டே இருக்கும். ஒரு நிமிஷம் கண்ணுக்குட்டி மாத்தி வச்சா கூட எங்கன்னு தேடி தேடி கத்திக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட அந்த பசுமாடு சொன்னது போலவே இந்த கர்த்தருடைய பெட்டி ஏற்றி இருக்கிற வண்டியை எடுத்துட்டு பெத்சிமேசின் எல்லை மட்டும் போனது. அதனால பெலிஸ்தர்கள் தப்பிச்சாங்க. இந்த பெத்சிமேசின் எல்லைக்கு போனதுக்கு அப்புறம் அந்த பெத்சிமேஸ் என்கிற நாட்டினுடைய அந்த ஜனங்கள், இந்த பெத்சிமேஸ் என்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா இந்த யூதா தேசத்தினுடைய ஒரு எல்லை பகுதி. யூதாவுக்கும் இஸ்ரவேலுக்கு நடுவான ஒரு எல்லை பகுதி தான் பெத்சிமேஸ் என்கிற இடம். அங்க இருக்கணும் இஸ்ரவேலர் தான். இந்த வண்டி இந்த பசுமாடு அந்த வண்டி இழுத்துட்டு போனதை பார்த்ததுக்கு எல்லாம் ஓடி வராங்க. ஐயோ கர்த்தருடைய பெட்டி வந்துருச்சு, பெட்டி வந்துருச்சு, கர்த்தருடைய பெட்டி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டு அந்த பெட்டி இறக்கி கொண்டு போறாங்க. அதுக்கப்புறம் அங்க பலியிட்டாங்க. அந்த பசுமாடு அங்கேயே அதோட நுகத்தடியில முறிச்சு அதை அங்கேயே பலியிட்டு கர்த்தருக்கு பலியிட்டு அந்த பெட்டி எடுத்து வச்சாங்கன்னு அந்த வசனங்கள்ல வரும். இப்ப என்னாச்சுன்னா இந்த பெத்சிமேசின் மனுஷர்கள் பாருங்க, குசும்புக்காரங்க, இந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு திறந்து பார்த்தாங்களாம். இந்த பெட்டிக்குள்ள கர்த்தர் பேசுறாருங்கிறாங்களே, எங்க இருந்து பேசுறாரு, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு திறந்துதான் பார்த்தாங்களாம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது 50,070 பேரை ஒரே நாள்ல கர்த்தர் அடிச்சாராம். 1,00,000 பேரு. ஏன் அடிச்சாரு? உன்னை யாரு பார்க்க சொன்னது? அதுக்குள்ள தொடலாமா பெட்டியை? முதல்ல தொடக்கூடாது. அதை தொடரவங்க மட்டும்தான், லேவியன் மட்டும்தான் தொடணும். தொட்டு தூக்கிறதுக்கு அவனுக்கு தான் அதிகாரம். அந்த பெத்சிமேசின் எல்லையிலிருந்து வந்த பெத்சிமேசின் மக்களும் கூட ஒரு லேவியன் குடும்பத்தை சார்ந்தவங்க தான். அதுக்காக உடனே போய் பெட்டியை திறந்துடக்கூடாது. திறக்கிறதுக்கு அவனுக்கு அதிகாரம் இல்லை. ஆசாரியனும் லேவியனும் பெட்டியை சுமக்கணும், அதை ஆசாரியப்பு கூடாரத்தின் வாசல்ல வைக்கணும், அதுக்கு என்னென்ன மாத்தணுமோ மாத்தக்கூடிய வேலைகள்லாம் அவன் செய்யணுங்கிறத பிரமாணம். திறந்து பார்க்கறதுக்கு அதிகாரம் இல்லை. அப்ப கர்த்தருடைய பெட்டியில் என்ன இருக்கு திறந்து பார்த்த அன்றைக்கு பெத்சிமேசின் மக்கள்ல 50,070 பேரை கர்த்தர் அடித்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், எதுக்காக சொல்ல வரேன்னா, அவர் சொன்ன வார்த்தையை மீறி ஒரு சிறிதளவேன்னு நடந்தா அழிச்சிடுவார். ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் இருந்தாங்க? முரட்டாட்டம் உள்ளவர்களும் கலக குணம் உள்ளவர்களும் ஏமாற்றுகிறவர்களும் தந்திரமாய் வஞ்சகமாய் போராடுகிறவர்களுமாய் இருந்தாங்க. உண்மைக்கு எதிராக போராடுகள் இருந்தாங்க. சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள், சிருஷ்டிகளை தொழவில்லை. உண்மையான கடவுளை வணங்கல, இவர்கள் உண்டாக்கினதை தொழுது கொண்டார்கள். இப்படி முரட்டாட்டமும் கலகம் பண்ணினவர்கள் எல்லாம் அழிந்தே போனார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இங்க 3 நாட்களுக்கு முன்பாக நினைக்கிறேன், கிட்டத்தட்ட ஜூலை மாதம் 1 தேதியில வெனிசுலா நாட்டில் மிகப்பெரிய ஒரு பூமி அதிர்ச்சி எர்த்குவேக் வந்துச்சு. 7.6 ரெக்டர் அளவில் பதிவாச்சு. 16,000 பேர் மரிச்சிருக்காங்க. நம்ப மாட்டீங்க, 16,000 பேர் மரிச்சிட்டாங்க. பல மாடி கட்டடங்கள், ஒரு கண்ணிமைக்கிற நேரத்தில் பல மாடி கட்டடங்கள் ஒழுங்கு அப்படி பூரா தரமட்டமாயிருச்சு. ஆண்டவர் கோபம் அடைஞ்சாருன்னு வச்சுக்கோங்க, நிமிஷத்துல உலகமே இல்லாம போயிடும். ஒரு நிமிஷம் கண்ணிமைக்கிற நேரத்துக்குள்ள எல்லாம் முழுக்க அப்படியே ஒளிஞ்சு போயிடும். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை கவனமா கேளுங்க, ஒரு வார்த்தைக்கு செவி கொடுங்க. இது நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமைய வேற ஒருவனுக்கும் என் துதிய விக்கிரகங்களுக்கும் கொடைங்கிறாரு. நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அதை. ஏன்னா நான் கர்த்தர், நான் தான் உண்டாக்கினேன், எனக்கு தான் துதி செலுத்தணும், என்னைத்த நீங்க வணங்கன்னு ஆராதிக்கணும். என்னை விட்டுட்டு மற்றவங்களை நீ வணங்கி துதிச்சு ஆராதிச்சீங்கன்னா அன்னைக்கு பெத்சிமேசின் மக்களுக்கு நடந்ததுதான் உங்களுக்கு நடக்கும்னு கர்த்தர் எச்சரிப்பு சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, வாரம் சர்ச்சுக்கு போகணும். எதுக்காக போகணும்னா நம்முடைய ஆத்மாவில பலன் கொள்ளணும். நம்ம ஒரு நாள் நீங்க சாப்பிட்டா போதுமா? இன்னைக்கு சாப்பிட்டுட்டு 1 மாசம் சாப்பிடாம இருப்பீங்களா? டெய்லி சாப்பிட்றோமே, ஏன்? பசிக்குது, தேவை இருக்குது, அதனால சாப்பிட்றோம். உங்களுக்கு தேவை இருக்குது, அதனால நீங்க ஆலயத்துக்கு வந்தே ஆகணும். அங்க ஆலயத்துடைய தேவனுடைய மகிமையை நீங்க பார்த்தாதான் உங்களுக்கு ஆத்மாவில திருப்தி வரும். அதுக்கப்புறம் அந்த ஆத்மாவில ஏற்பட்ட திருப்தி அல்லாம நீங்க மாம்சத்துல திருப்தி அடையணும்னாக்க அதுக்கு வேற எங்கேயாவது போகலாம். எல்லா கோயில்களும் இன்னைக்கு அன்னதானம் போடுறாங்க, அங்க போய் வயிறு நிரப்பிச்சுட்டு போயிடலாம்ல.
ஆத்மாவில் திருப்தி யாரு கொடுக்கிறது? ஆத்மாவுக்கு யாரு உங்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறது? கர்த்தர் தான் கொடுக்கணும். அவர் தான் உங்கள் ஆத்மாவை உண்டாக்கினவர். நான் சொல்றேன், இன்னும் அவருக்கு சாட்சியா சொல்றேன், அவர் அன்றைக்கு ஆதாமுக்கு நாசியிலே ஊதின ஜீவ சுவாசம் இன்னைக்கு உங்களுக்குள்ளே ஓடிட்டு இருக்கு. அது உண்மையா இருக்கும்னா, அந்த அன்னைக்கு கர்த்தர் தந்த ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறது உண்மையா இருக்கும்னா, நம்ம கடவுளுக்கு கர்த்தருக்கு நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய வார்த்தை. நீங்க இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நீங்க பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடுகளா இருக்கக்கூடாது, எதிர்த்து நின்று ஜெயிக்கிறவர்களா இருக்கணும். அதுக்கு கர்த்தருடைய ஆத்மா, அவருடைய ஆவி உங்களுக்குள்ள வேணும். அதனால சொல்றார், நான் கர்த்தர், இது என் நாமம், என்னுடைய துதிய விக்கிரகங்களை கொடுக்க மாட்டேன், என் மகிமை வேற யாருக்கும் தர மாட்டேங்கிறார். அப்படி உறுதி எடுப்பீங்களா? ஆமென். அப்படி உறுதி எடுத்தீங்கன்னா நீங்கள் பிழைத்துக் கொண்டீர்கள். இல்லைன்னா ஒண்ணும் இல்லை. ஆகையில அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, தயவு செய்து கர்த்தரை தேட வேண்டிய சமயத்துல தேடுங்க. அவரை தேட வேண்டிய சமயத்துல தேடுனீங்கன்னா அவரை கண்டுபிடிப்பீர்கள். எல்லாம் விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் தேடுனீங்கன்னாக்க கதவு அடைக்கப்படும். அதான் கர்த்தருடைய வார்த்தை. அதுக்கப்புறம் தேடி பிரயோஜனம் இல்லை. ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கும் தரங்க, நாங்களும் வெள்ளிக்கிழமை உபவாசத்துக்கு வந்தோமே, தெரியாதுன்றவர். அதனால அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருக்கு கோபம் மூட்டாமல் இருங்க. நான் இதோடு கூட நிறைவு செய்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, பரலோகத்தை நல்ல தெய்வமே, இந்த நல்ல வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வாதமான வேளையில கர்த்தாவே, நீர் எப்படிப்பட்ட தேவன் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். நீர் மகத்துவமானவர், உன்னதமானவர், சகலத்தையும் சிருஷ்டித்தவர் என்று நாங்கள் வேதத்திலே பார்த்தோம். யாரெல்லாம் உமக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்களோ, யாரெல்லாம் முரட்டாட்டமுள்ளவர்களாக இருந்தார்களோ, அவர்கள் எல்லாரும் அழிந்தே போனார்கள் என்று வேதத்திலே நாங்கள் வாசித்தோம். தகப்பனே, இது நாங்கள் அப்படிப்பட்டவர்களாக இருந்திருந்தாலும் கூட இன்றைக்கு நாங்கள் முழு இருதயத்தோடு நாங்கள் மனம் திரும்புகிற ராஜா, நாங்கள் உண்மையே சேவிப்போம், உண்மையே ஆராதிப்போம். யோசுவா ஜனங்களிடத்தில் கேட்ட பொழுது, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்னானே, ஜனங்களும் அதை கேட்டு நாங்களும் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்னார்களே, அந்த வார்த்தையின் பிரகாரம் ஜனங்களை கர்த்தர் நடத்துவீராக என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக என்று நாங்கள் செபிக்கிறோம். இதை உணர்ந்தவர்களாய் இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, முடிவு வரைந்தும் நடத்துவீராக. அப்படி தேவரீர் எங்களுக்கு கொடுத்திருக்க அதிகாரத்தின்படி வானத்திற்கும் பூமிக்கும் சர்வலோகத்துக்கும் அதிகாரமுடையவராய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நம்முடைய பிள்ளைகள் நாங்கள் வாழ்த்தி மனதார ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நன்மை செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.